என்ன சார், மாப்பிள்ளையெல்லாம் பார்த்தாச்சா? உனக்கு என்ன பார்த்தா ரொம்ப கிண்டலா போச்சுமா. உன் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளைய நான் எங்க இருந்துமா தேடுறது? நீ பாட்டுக்கு பின்னாடியே வர மாப்பிள்ளை வேணும் கேட்ட. உன் பின்னாடி எவமா வருவான்? நீ ஒரு ஜட்ஜா இருந்து வச்சுக்கோ, உன் பின்னாடியே வரத்துக்கு ஒரு டவாலி, ஒரு வக்கீல்னா வக்கீல் குமாஸ்தா, டாக்டர்னா ஒரு நர்ஸ், இல்ல ஒரு சினிமா நடிகை இருந்து வச்சுக்கோ, ஒரு டச் அப் பாய் ஏற்பாடு பண்ணி கொடுத்துருப்பேன். பேங்க் ஆபீசர் பின்னாடி எவன் வருவான்? கடங்காரன் தான் வருவான். அதுக்காக அப்பப்போ புருஷனை பார்த்து கடங்காரா வாடா கடங்காரா வாடான்னு சொல்ல முடியுமா? ஓ தம்பி, நீங்க பேங்க்ல அக்கௌண்டா? வாங்க வாங்க. எக்ஸ்கியூஸ் மீ மேடம், என்னோட சேவிங்ஸ் அக்கவுண்ட்ல 10,000 rupees ராங்கா கிரெடிட் ஆயிடுச்சு. நானும் வித்ட்ரா பண்ணிட்டேன். உங்க முகத்துக்காக திருப்பி கொடுக்க வந்திருக்கேன். இந்தாங்க மேடம். சாரி சார், அது அந்த புது கிளர்க்கு. என்னமா புது கிளர்க்கு பழசுன்னு பேசிக்கிட்டு? பேங்க்ல நீ தானே ஆபீசர். நாளைக்கு பணம் காணாம போச்சுன்னா நீ தானே அந்த பணத்தை திருப்பி கொடுக்கணும். என்ன சார் இது? யாரோ செஞ்ச தப்புக்காக இவங்க போய் பழி ஏத்துக்க முடியுமா? ரொம்ப தேங்க்ஸ் சார். உலகத்துல உங்கள மாதிரி எத்தனை பேர் இருக்காங்க. ஐ ரியலி லைக் யூ. ஐ மீன் ஐ லைக் யுவர் ஹானஸ்டின்னு சொன்னேன். பாவம், நீங்களும் பம்பரமா சுத்திக்கிட்டு இருக்கீங்க. ஒரு நிமிஷம் கூட வேஸ்ட் பண்றது இல்ல. Even I too like you. இல்ல, உங்க சுறுசுறுப்பு, உங்க சின்சியாரிட்டி, அத பத்தி சொல்ல வந்தேன். அப்போ கல்யாணம் பண்ணிக்கிறீங்களா சார்? உனக்கு தனியா மாப்பிள்ளை பார்த்து அவனுக்கு தனியா பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வைக்கட்டுமான்னு கேட்டேன். அப்போ நான் வரேன். மேடம், என் சேவிங்ஸ் புக்கை நீங்களே வச்சுக்கோங்க, அப்புறமா கலெக்ட் பண்ணிக்கிறேன். என்னம்மா, பையன் உனக்கு ஏற்கனவே தெரியுமா? வெரி நைஸ் ஜென்டில்மேன். பஸ்ல கூட பாத்திருக்கேன். சில கிழங்கள் மாதிரி பெண்கள் பக்கம் சாயாம ஸ்ட்ரெயிட்டா பார்த்துட்டு போவாரு. பெண்கள்னா அவருக்கு தனி மரியாதை. ஆமாமா, ரொம்ப தனி மரியாதை. ஒரு தடவை பஸ்ல போகும்போது என்கிட்ட சில்லறை இல்ல, பக்கத்துல இருந்து இவர் தான் எனக்கு டிக்கெட் வாங்கி கொடுத்தாரு. அடுத்த நாள் கரெக்டா காசு கேட்டு வாங்கிட்டாரு. என்ன சுய கௌரவம், பணத்துல எவ்வளவு கணக்கா இருக்காரு. கஞ்சன்னு கூட சொல்லலாமா சார்? கண்ணன்னு சொல்லலாம்னு சொல்ல வந்தேன். ஒரு தடவை பஸ்ல கண்டக்டருக்கும் பேசஞ்சருக்கும் ஒரே சண்டை. இவர் கண்டக்டர் காலையில வந்து சண்டையை தீர்த்து வச்சாரு. நாங்கெல்லாம் கரெக்ட் டைம்க்கு ஆபீஸ் போயிட்டோம். அந்த அளவுக்கு பஞ்சுவாலிட்டி கான்ஷியஸ் இருக்கு. ரஜினிகாந்தா நீ வாழ்க. அப்போ இந்த பையனையே உனக்கு மாப்பிள்ளையா பாத்துலாமாமா? சேச்சே, என்ன சார் இது? ஒருத்தர் பத்தி கொஞ்சம் புகழ்ந்து பேசினா உடனே கல்யாணம் கல்யாணம்ன்றீங்க. அதுவும் வாஸ்தவம் தான். அதுவும் உன் கண்டிஷனுக்கு ஏத்த மாதிரி மாப்பிள்ளை பார்க்கணும் இல்லையா? அதான் ரொம்ப முக்கியம். பாக்குறதோ பாக்குறீங்க, எதுக்கும் இவரே மாடலா வச்சுட்டு மாப்பிள்ளை பாருங்க. அவரையே மாடலா வச்சுக்கிட்டு அவரையே பாத்துடுறேன். என்ன தம்பி, நீங்க இன்னும் வீட்டுக்கு போல, பேங்க்லயே இருக்கிறீங்க? வாங்க, நான் உங்களுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அப்படியா? நாளைக்கு வீட்டு பக்கம் வாங்க, ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். தெரியுமே, உடனே கூப்பிடுவீங்களே. வரேன் வரேன் போங்க. நான் ஒரு வீடு வாங்கணும், அது விஷயமா உங்ககிட்ட பேச. ஓ, வீடு வாங்கணும்னா எப்படி? ஒரு மாசம் வாடகைக்கு எடுத்து பார்த்து பிடிச்சு போய் அப்புறம் தானே வாங்க போறீங்க. டேய் ரமேஷ், இதுவரைக்கும் நீ சொல்றபடி எங்கேயாவது நடந்திருக்கா? அப்பா, நீங்க என்ன சொன்னாலும் சரி, அந்த பொண்ணோட ஒரு மாசம் கணவன் மனைவியா வாழ்ந்தா தான் அந்த பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிக்குவேன். ஒரு மாசத்துக்கு அப்புறம் நீ அவளை கல்யாணம் பண்ணிக்கலைன்னா யார் அவளை கல்யாணம் பண்ணிப்பான்? அதுக்கு துணிஞ்சவ தான் எனக்கு மனைவியா வர முடியும். ஒரு மாசம் நான் அந்த பொண்ணோட வாழறேன்னா எனக்கு பிடிச்சவளா தானே இருப்பா. அப்படி இல்லைன்னா எனக்கு பிடிச்சவளா மாத்திடுறேன். அப்படியா? ஐயா வணக்கம். வாயா உட்காரு. ஏதாவது பொண்ணு ஜாதகம் அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. அப்பா கொஞ்ச நாளா சரியா காது கேட்கலன்னு சொல்லிட்டு இருந்தாரு. அது சம்பந்தமா பேசிட்டு போலாமேன்னு வந்தேன், அவ்வளவுதான். எப்படி சௌக்கியமெல்லாம் நல்லா இருக்கீங்களா? மழையெல்லாம் பெஞ்சிக்கிட்டு இருக்கு. கெட்டுது போ. ராஜு, ஏதோ ஹியரிங் எய்ட் ஏஜென்சி வச்சிருக்கேன்னு அப்ப சொன்னீங்க. ஒன்னே ஒண்ணு ப்ளீஸ் கூட. இது என்ன பள்ளி முட்டையா? தரேன் தரேன் ஐயா. என்கிட்ட 3 விதமான ஹியரிங் எய்ட் இருக்கு. யூ மீன் 3? ஆமா, 30 ரூபாய்க்கு ஒண்ணு, 300 ரூபாய்க்கு ஒண்ணு, 3000 ரூபாய்க்கு ஒண்ணு. 3000 ரூபாய்க்கா? அப்படி என்ன அதுல விசேஷம்? 3000 ரூபாய் ஹியரிங் எடுத்து காதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா நீங்க எந்த லாங்குவேஜ்ல பேசினாலும் 3 லாங்குவேஜ்ல டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லும். ஒரு ட்ரைலிங்குவல் ஃபார்முலா. ஓ அப்படியா? அம்மா, அந்த 300 ரூபாய் சொன்னீங்க, அது எப்படி? அதை எடுத்து காதுல மாட்டிக்கிட்டீங்கன்னா ஒரு சின்ன குண்டூசி கீழே விழுந்தாலும் டங்குன்னு அணுகுண்டு விழுந்த மாதிரி சத்தம் கேட்கும்.
ஆமா அந்த 30 ரூபா நீ அது எப்படி வேலை செய்யும்? அது ஒண்ணும் செய்யாதுங்க. அதை எடுத்து காதுல மாட்டிங்கன்னா பாக்குறவங்க எல்லாம் செவிடுன்ட்டு சத்தமா பேசுவாங்க. இது ஒர்க் அவுட் ஆகாது. 3 ரூபாய்க்கு ஏதாவது இருந்தா சொல்ல. 3 ரூபாய்க்கு இருக்கு, அதை காதுல மாட்ட முடியாதுன்னு பாக்குறேன். எங்க மாட்டணும் யோசிச்சு வை, நான் வந்து வாங்கிக்கிறேன். சரியான ஆளியா? தம்பி, நான் இங்க வந்ததே உங்களை பார்க்கத்தான். கோவமா இருக்கீங்களா? அப்பா இருந்தாருன்னு அப்படியே பேசிட்டு இருந்தேன், அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு விஷயம் தெரியுமா? பேங்க் போயிருந்தேன், அந்த மைத்திலி அம்மா உங்களை பத்தி ரொம்ப விசாரிச்சாங்க. மைத்திலி, she is a very nice girl. நான் தான் அந்த நைஸ் கேர்ளுக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளையா பார்க்கலாம் நினைச்சிட்டு இருக்கிறேன். பாருங்களேன், நல்லா பாருங்களேன். யாருக்கு என்ன? ஆனா ஒண்ணு, அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிக்க போறவன் உண்மையிலேயே அதிர்ஷ்டசாலி. ஏன் தம்பி, நீங்க தான் அந்த அதிர்ஷ்டசாலி இருந்துட்டு போங்களேன். நானா? எஸ் எஸ். சே, வேலைக்கு போற பொண்ணா? எனக்கு தானே ஒத்து வராதியா? யோ, ஒருவேளை அந்த பொண்ணு வேலையை விட்டுற சொன்னா விட்டுருவாங்க? நீங்க கண்டிச்சு சொன்னா விட்டாலும் விட்டுறலாம். அதானே, விட்டுட்டு வாடின்னு சொன்னா விட்டுட்டு வந்துட மாட்டாளா என்ன? தம்பி, இன்னும் கல்யாணமே ஆகல, அதுக்குள்ள அடிபடிலாம் சொல்லிக்கிட்டு. அது ஒண்ணும் இல்ல, விட்டுட்டு வாங்கன்னு சொன்னா விட்டுட்டு வந்துட மாட்டாங்களா என்ன, அத சொல்ல வந்தேன். ஓ, அப்படி சொன்னீங்களா? அது வேணாம் தம்பி. அந்த பொண்ணுக்கு நமக்கு தெரிஞ்ச ஒரு வக்கீல் பையன் இருக்கான், அந்த பையனே பார்த்து முடிச்சிருவோம். என்னையா வக்கீல்? என்னையா அவன் சம்பாதிக்கிறா? மாசம் 5000 ரூபாய் சம்பாதிக்கிறார், தெரியுமா உங்களுக்கு? பிசாத்து 5000 ரூபாய், நான் 8000 ரூபாய் சம்பாதிக்கிறேன், அலவன்ஸ் இல்லாம. ஓ, ஏயா அவனுக்கு ஏதாவது சொத்துக்கிட்டு இருக்கா? எங்க கண்டதே கோலம் கொண்டதே வீடுன்னு வாழ்ந்துட்டு இருக்காங்களாம். பரதேசி பையன் போல இருக்கு. என் வீட்டை பாத்தியா? நல்லா சுத்தி பார், 20 lakhs. மாடிய சேர்க்காம. அப்படியா? இது எல்லாத்துக்கும் நான் ஒருத்தன் தான். எங்க அப்பாவுக்கு ஒரே பையன். ஏயா என் அழகு இருப்பானா? என் ஹைட் இருப்பானாயா? அட்லீஸ்ட் என் பர்சனாலிட்டி இருப்பானா? ஆக மொத்தம் அந்த பொண்ணுக்கு கணவனா வரக்கூடிய தகுதி உங்களுக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்றீங்க. இல்லையா பின்ன? அந்த பொண்ணோட அழகுக்கும், என்னோட படிப்புக்கும், அவளோட வேலைக்கும், சம்பளத்துக்கும் நீங்க தான் பொருத்தமானவருங்கிறீங்க. இல்லையா பின்ன? அதுல ஒரு சின்ன ப்ராப்ளம் தம்பி. என்ன சார்? அதான் அந்த ஒரு மாசம் வாழ்ந்து பார்த்து அதுக்கு அவங்க சம்மதிக்கணுமே. என்னையா பெரிய கண்டிஷன்? கண்டிஷனே வேணான்னு சொல்லுங்க, நான் முடிச்சு தரேன். அதை எப்படியா ஒத்துக்க முடியும்? நீ போய் அவகிட்ட பேசி பாரு. என் பேரை சொல்லியா, அவன் ஒத்துக்குவா. அப்படியா? உங்க பேரு ரமேஷ் நான் சொன்னேன். சரி, பேசி பாக்குறேன் தம்பி. பத்துமா? பாய். சொல்லுங்க. இதுதாங்க பையனை பத்தின விவரம் எல்லாம், நல்லா பாத்துக்குங்க. பையன் பேரு ரமேஷ், நல்லா இருக்குது. ஒசரம் 6 அடி கொஞ்சம் அங்குலம். சார் பாருங்க ஒழுங்கா. 6 அடி 2 அங்குலம். அந்த கொஞ்சத்தை விட மாட்டீங்களே. சரி சரி, சம்பளம் மாசம் 8000 ரூபாயா? வெரி குட் வெரி குட். மைத்திலிட்ட ஒரு வார்த்தை கேட்ட வேண்டியதான். அவசியமே இல்லைங்க, மைத்திலி அம்மாவுக்கு அந்த பையனை பத்தி நல்லாவே தெரியும். ஏயா ஏதாவது காதல் விவகாரமா? அட நீங்க ஒண்ணு, மைத்திலி அம்மா அப்படிப்பட்ட பொண்ணு இல்லீங்க. யோ, என் பொண்ணை பத்தி என்னோட உனக்கு தெரியுமாக்கும்? காதலிச்சா என்னையா தப்பு? கல்யாணம் பண்ணாதான் தப்பு. சார் ஆமா ஐயா, காதலிக்கும் போது ஒவ்வொருத்தன் என்ன சொல்லுவான் தெரியுமா? அன்பே, உனக்காக நான் 7 கடலையும் தாண்டுவேன், காட்டுக்குள்ள பூந்து வருவேன், நெருப்பு மேல நடப்பேன் அப்படின்னுவான். கல்யாணத்துக்கு அப்புறம் அந்த பொண்ணு என்னங்க பீச்சுக்கு போலாமான்னு கேட்டா போதும், மழையில என்ன பார்க்கலாம்பான். இந்த பையனே பேசி முடிச்சிருவோம். சரிங்க, அப்ப நான் புறப்பட்டுங்களா? அடே மைத்திலி அம்மா, வாங்க 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 வாங்க. இப்பதான் நானும் அவங்க அப்பாவும் அந்த ரமேஷ் தம்பியை பத்தி பேசிட்டு இருந்தோம். ஓ, ரமேஷ் நைஸ் ஜென்டில்மேன். அந்த நைஸ் ஜென்டில்மேனுக்கு நான் தான் ஒரு நல்ல நைஸ் கேர்லா பார்க்கலான்னு இருக்கேன். பாருங்களேன், நல்லா பாருங்களேன். யார் அந்த லக்கி கேர்ள்? நீதாம்மா. யாரு? நானா? ஆமா. என்னம்மா, சம்மதம் தானே? அவ்வளவுதான் அவ்வளவுதான் அவ்வளவுதான். மௌனம் சம்மதத்துக்கு அறிகுறி. அப்ப இந்த வர்ணியை எப்ப பண்றியா? அப்புறம் ஒரு சின்ன விஷயம் உங்ககிட்ட சொல்லணும். என்ன விஷயம் சொல்ல? அது வந்து இந்த ரமேஷ் தம்பி இருக்காரு, அவர் வந்து ஒரு பெக்யூலர் ஃபெலோ. ஏயா மூளைகளை சரியில்லையா? ஐயோ, கடவுள் நிறைய மூளையை கொடுத்திருக்காரு, அதான் இப்ப பிரச்சனையே. இந்த தம்பி என்ன சொல்றாருன்னா, அவருக்கு இந்த லவ் மேரேஜ்ல இன்ட்ரெஸ்ட் இல்லையா. அப்படியா? வெரி குட். அப்ப அவன் நம்ம கட்சி. அரேஞ்ச்டு மேரேஜ்லயும் தோல்விகள் அதிகம் நினைக்கிறாரு அவரு. இருக்கிறதே 2 கட்சி, 2 இல்லைன்னா எப்படி?
அது எப்படின்னா அது வந்து தம்பி வந்து ஒரு 3வது அணி ஒண்ணு வச்சிருக்காரு. அது என்ன அது எப்படி சொல்றதுன்னு தான் தெரியல. கொஞ்சம் இருங்க ஆசுவாசப்படுத்திக்கிறேன். இருங்க அது இப்படியே போனா வாசலுக்கு ஓடி போயிடலாம்ல? போயிடலாமா? அது வந்து தம்பி என்ன சொல்றாருன்னா ஏதாவது ஒரு பொண்ணு கூட 1 மாசம் வாழ்ந்து பார்த்து அப்புறம் தான் கல்யாணம் பண்ணிக்குவேன்னு சொல்றாருங்க. ஒரு பொண்ணோட 1 மாசம் வாழ்ந்து பார்த்து அப்புறமா சொல்றாரா? ஏயா நீ கல்யாண புரோக்கர் தானே? கல்யாண புரோக்கர் தானே? யோ இன்னொரு தடவை இந்த மாதிரி பேசுறீங்க வந்து தொலைச்சிருவோம் உன்னை, புரியுதா? இந்தா புடி போ. போயா வந்துட்டான் கல்யாண புரோக்கரா. என்ன கன்றாவி இது? 1 மாசம் வாழ்ந்து ஏடி என்னங்க டிஃபன் ரெடி பண்ணிட்டியா? ரெடி ஆயிட்டு. இன்னைக்கான ஒரு நாள் சாம்பிள சாப்பிட்டு நான் டிஃபன் சாப்பிட்டுருக்கேனா? எடுத்து போய் 1 மாசம் வாழ்ந்து பாடுவா. ஒலி புத்தகங்கள் மட்டுமில்ல, சிறந்த கதைகள் ஒரு சீரியல் வடிவத்துல பல பகுதிகளா இங்க ஒரு வீடியோ பிலிமா வரப்போகுது. அது மட்டுமில்ல, நல்ல நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ் நாடகங்கள் எங்கிருந்தாலும், தமிழ்நாடு மட்டுமில்ல வட இந்தியாலையும் சரி எங்கிருந்தாலும் அந்த நாடகங்களை உங்க முன்னாடி ஒலி வடிவத்தை நாங்க கொண்டு வர போறோம். இது எல்லாத்துக்கும் மேல ஒரு சின்ன விஷயம் நான் உங்ககிட்ட சொல்ல ஆசைப்படுறேன். இதுக்கெல்லாம் நிறைய பொருள் செலவு ஆகும். உங்களுக்கு எங்களுடைய எபிசோட்ஸ் பிடிச்சிருந்தா தயவு செஞ்சு எனக்கு என்னுடைய நம்பர்ல தொடர்பு கொண்டு என்னுடைய கமெண்ட்டை சொல்லுங்க. அதோட கூட நீங்க இந்த முயற்சிக்கு ஏதாவது உதவி பண்ண விரும்பினால் என்னுடைய ஜிபே நம்பரையும் உங்களுக்கு தரேன். தயவு செஞ்சு உங்களுடைய கான்ட்ரிபியூஷனை எனக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்துட்டு அதுக்கு அனுப்பி வைங்க. என்னுடைய மொபைல் நம்பர் 9841153973. அதுவே என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர். என்னுடைய ஜிபே நம்பர் 9841153973. நன்றி, வணக்கம்.